ஸ்ரீ தியாக பிரம்மம் 12ஆம் பகுதி. சென்ற கிருதியில் பாடலில் தன்னை தாழ்த்திக் கொண்டு பேசிய ஸ்ரீ தியாக பிரம்மம் தற்பொழுது உரிமை எடுத்துக்கொண்டு சாதிஞ்சனே ஓ மனசா என்கிற தமது அடுத்த கிருதியில் தாம் வணங்குகிற தெய்வத்தை ஏளனமாக பேச தலைப்படுகிறார். இந்த கிருதியில் பொழுதுக்கொரு பேச்சு பேசுவதில் அவன் வல்லவன் என்றும், ஆனாலும் ஒரு பழுதும் நேராமல் அனைவரையும் அத்தகைய பேச்சினாலேயே அவன் ஈர்க்க வல்லவன் என்றும் கூறுகின்ற ஸ்ரீ தியாக பிரம்மம் பின்பகுதியில் அவனது அத்தனை பிரபாவங்களையும் பட்டியலிட்டு, இத்தனை இருந்தும் இந்த தியாகராஜனின் பக்கம் வராது ஏய்ப்பவனும் அவனேதான் என்று ஆதங்கத்தோடு நிறைவு செய்கிறார். இப்பாடலை இசையோடு கேட்பது ஒரு சுகம் என்றாலும், அந்த இறுதி வரிகளை செவிமடுக்கும் பொழுது அவை நம் நெஞ்சில் ஒரு சுமையாக இறங்கி நம்மை கண்கலங்க செய்கின்றன என்றால் அது மிகையாகாது. வாருங்கள், தமது ஆதங்கத்தை எல்லாம் தம் மனமிடமே சொல்லி முறையிடுகின்ற ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் அப்பாடலின் பொருளை காணலாம். மனமே, உலகிலும் முகுந்தனவன் மனம் போல சாதித்தான். நாவன்மை காட்டி அந்த நாராயணன் நம்ப வைத்தான். பெற்றவரின் பெயர் கெடவே பொழுதுக்கேற்ப பேசிடுவான். உற்றவனாம் அரங்கனவன் வேலை கொன்று பேசிடுவான். கோபியரின் மனம் கவரும் கதைகள் 100 கூறிடுவான். காலம் இடம் பொருந்தி வர கன்னியரை எய்த்திடுவான். தேவகியின் பிள்ளையவன் தன்னிச்சையாய் பேசிடுவான். தவ முனிவர் தெய்வம் அவன் தோன்றுவதை பேசிடுவான். அடியவர் மேல் ஆசை உண்டு, அருங்குணங்கள் மிக உண்டு, ஆகாத கலி இடரை அழிப்பதிலும் திறனுண்டு. அத்துடனே வேலைக்கேற்ப அசர வைக்கும் பேச்சுண்டு. அவனி இதனை நிர்வகிக்கும் ஆண்டவன் நான் என்பதுண்டு. ரகுகுலத்தில் உதித்தவனாம் ராமச்சந்திரன் இவனேதான். அகமினிக்க பேசுகின்ற அச்சுதனும் இவனேதான். பாம்பனையின் மீதினிலே பள்ளி கொள்வான் இவனேதான். பார்வதியின் சோதரனாம் பரந்தாமன் இவனேதான். கருடன் மீதில் பவனி வரும் கண்ணபிரான் இவனேதான். அரசர் குலம் அடிபணியும் அருந்தெய்வம் இவனேதான். அழகான திருவுருவால் அகமீர்ப்பவன் இவனேதான். அம்புஜமா கண் இணையால் அருளுபவன் இவனேதான். ஆனாலும் சமயம் போல் அழகாக பேசிடுவான். அடியவனை காப்பதையும் அடியோடு மறந்திடுவான். பரஞ்சோதி வடிவினனாம் வெங்கடேச பிரபு இவனாம். பக்தர் மனம் உரைகின்ற பரமேஸ்ரீ ஸ்ரீஹரியாம். பட்டாடை பொன்னணிகள் பல பலவும் தரிப்பவனாம். பரிவாலே தியாகராஜன் பக்கம் வராது ஏய்ப்பவனாம். ஸ்ரீ தியாக பிரம்மம் போன்ற மகான்கள் தாம் வணங்கும் தெய்வத்திடம் ஊடுவதும் சரி கூடுவதும் சரி இரண்டுமே அழகுதான் அல்லவா? 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.